கடவுளுடைய அழைப்பினை கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய பணிக்காக அழைக்கிறார். அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய தடைகள், அந்த தடைகளுக்கு நாம் நேர்மறையாக நம்முடைய இயலாமையை நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம ஒப்புக்கொள்கின்ற பொழுது கடவுள் நம்ம மிகப்பெரிய மனிதராக, ஊழியராக, பணியாளராக மாற்றுகின்றார் என்பதை இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை சந்திக்கின்ற பொழுது எல்லா மனிதனுக்குள்ளும் 3 நிலைகள். ஒன்று, கடவுளுடைய அருள் இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது. அந்த இரக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவத்தினால நாம் இழந்து போகின்றோம், அருளை இழந்து போகின்றோம். இப்போ அந்த அருளை இழந்து மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மனமாற்றம் தேவைப்படுகிறது. கடவுள் நமக்கு தேவையான மனமாற்றத்தை கொடுக்கிறார், அதற்கான சூழலை நமக்கு கொடுக்கிறார். 3ஆவதாக நமக்கென ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த பொறுப்பை, அது கடவுளுடைய காரியம், கடவுளுடைய பணி, அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு கொடுக்கிறார். இந்த 3 வாசகங்களும் அதை நாம் பார்க்கலாம். இப்போ கடவுளுடைய அருள் எப்படி இருக்கிறது? இன்றைய முதல் வாசகத்தில் ரொம்ப அழகா இறைவாக்கினர் எசாயா அதிகாரம் 6ல் 1 முதல் எடுத்துரைக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் எப்படி அங்கே ஒரு அரியணையில் அமர்ந்திருக்கிறார், அந்த ஆலயம் முழுவதுமாக நிரப்பியது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கடவுளுடைய அருள் நிறைந்து இருக்கிறது. அது விண்ணகத்தில் மட்டுமல்ல, மண்ணகத்திலும் கடவுளுடைய அருள் நிறைந்து இருக்கிறது. மண்ணகத்தில் மட்டுமல்ல, நமக்குள்ளும் கடவுளுடைய அருள் என்ன செய்கிறது அப்படின்னா நிறைந்து இருக்கிறது. இப்படி நிறைந்திருக்கக்கூடிய கடவுளுடைய அருளை பார்ப்பதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு, கண்டுகொள்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய இயலாமைகள். இதுதான் எசாயாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே போல பேதுருனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் பாவி, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லி தன்னுடைய பலவீனத்தை, நான் இப்படிதான்ப்பா, என்னை புரிஞ்சுக்கப்பா, என்னை ஆள விடுப்பா, நீ வேற ஆளை பார்த்துக்கப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நிகழ்வை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அதே நிகழ்வு எங்க பார்க்கிறோம் அப்படின்னா நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப 2 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய சூழலை யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்ப 2 பேருமே மனமாற்றம் அடைகிறார்கள். மனமாற்றம் அடைந்த பிறகு கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார்கள். ஆகவே அவர்கள் மிகப்பெரிய இறைவாக்கினர்களாக, மிகப்பெரிய திருச்சபையின் தலைவராக உயர்த்தப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த அழைப்பு செய்தி அல்லது இந்த 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுப்போம். இப்போ உதாரணமாக பொருளாதார தடைகள் இருக்கிறதா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் விவிலியத்தில் பார்க்கலாம். அதில் ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 அரசர்கள் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1 எடுத்து வாசிங்க. அரசர்கள் 2வது புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1. அப்பொழுது இறைவாக்கினர், நல்ல வார்த்தை கவனிங்க, அப்பொழுது இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் கதறி அழுது, உம் அடியவனாகிய என் கணவர் இறந்து விட்டார், அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தமக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான். கடவுளுக்காக வேலை செய்கின்ற பொழுது, கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா கடனாளியாக வாழக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? அப்ப நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப கடவுள் அவங்க கைவிட்டுட்டாரா? அதான் அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு அந்த கேள்விக்கு இந்த இடத்துல இறைவாக்கின் எலிசாவை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பிடணும். இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா எலிசாட்ட வர்றாங்க, தன்னுடைய இயலாமை எடுத்துரைக்கிறாங்க. அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப அந்த அம்மாட்ட இறைவாக்கின் எலிசா கேட்கிறார், ஏமா நான் உனக்கு என்னமா செய்யணும் இதான் கேட்கிறார். ஏசாண்டவர் கேட்கிறாரு. பார்வையற்றவர்கள் கேட்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள்வி கேட்கிறாரு. அப்ப நான் பார்வை பெற வேண்டும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா என் மகன் விடுதலை பெறணும், நான் அந்த கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறணும். அதான் என்ன செய்யற அப்படின்னா இந்த பெண் கைம்பெண் இறைவாக்கின் எலிசாட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, உனக்கிட்ட என்ன இருக்கு? இப்ப ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு, மேலே இருந்து எல்லாத்தையும் கொடுக்கல, அந்த பெண்ணிடமிருந்து அற்புதங்களை செய்யறாரு. உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது, சிறிது எண்ணெய், கலையத்தில்
சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது. இப்ப இறைவாக்கு எலிசா சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்குல்ல, எல்லா கலையத்தையும் வாங்கிட்டு வா, வெறுமை வெற்றி, அதாவது காலியான வெறுமையான பாத்திரங்களை வாங்கிட்டு வா என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த அம்மா போயிட்டு வர்றாங்க, பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இப்ப நிரப்புகிறார், கலையமெல்லாம் எண்ணெயால் வந்து நிரப்பப்படக்கூடிய ஒரு நிலை. இப்போ இறைவாக்கு எலிசா சொல்றாரு, இதெல்லாம் விற்று என்ன செய்யற அப்படின்னா உன்னுடைய கடனை அடைத்துக்கொள், நீயும் உன் குடும்பத்தாரும் பிழைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது அப்படியே வெறுமனை பணம் சேர்ப்பதற்கு மட்டும் பார்க்க கூடாது, ஆன்மீக தளத்தில் ஆன்மீக ரீதியாக ஒரு உருவகமாக பார்க்கணும். இப்போ கடவுளுடைய அருள் இப்ப பாருங்க, எப்ப நமக்கு வந்து வரும் அப்படின்னா நம்மிடம் எண்ணம் இருக்கிறதோ அதை அப்படியே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. இப்ப இறைவாக்கினர் எசாயா, அதே போல திருத்தூதர் பேதுரு, பவுலடியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பா என்கிட்ட நான் காலியான பாத்திரம், வெறுமையான பாத்திரம், நான் குறைவுள்ளவன், நான் தகுதி இல்லாதவன், உன்னுடைய பணியை அழைப்பதற்கென்று என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய பணி தொடர்ந்து ஆற்றுவதற்கு தகுதி இல்லாதவன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கைம்பெண்ணை போல என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய பாத்திரம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட, தைலத்தால் நிரப்பப்பட, எண்ணெயால் நிரப்பப்பட என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படியே ஒப்பு கொடுக்கிறாங்க. அந்த பெண் எப்படி தன்னுடைய பாத்திரத்தை கொடுத்தாலோ, காலியான பாத்திரத்தை கொடுத்தாலோ, அந்த களஞ்சியத்தை அந்த கலையத்தை கொடுத்தாலோ, அதே போல இவர்களும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து அப்படியே அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்புகின்றது, பாத்திரம் எல்லாம் நிரம்புகிறது. இங்கு என்ன செய்யறவனா இறைவாக்கினர் எசாயா ஆவின் வல்லமையினால், கடவுளுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார். பேதுரு நிரப்பப்படுகிறார், அதே போல பவுலடியார் நிரப்பப்படுகிறார். இப்ப நிரப்பப்பட்டவங்க என்ன செய்யணும், பணிக்காக அழைக்கப்படுகிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள். இப்ப இந்த காலியான பாத்திரம் இந்த அம்மாட்ட சொல்றாரு பாருங்க, எலிசாட்ட சொல்றாரு, உன்னோட பாத்திரம் மட்டும் நிரப்பப்படக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் வாங்கிக்க, அவர்களுடைய பாத்திரமும் நிரப்பப்பட வேண்டும். இப்ப நான் மட்டும் சாமியாரு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார், நாம மட்டும் நிரப்பப்பட்டா போதாது, இறை மக்கள் நீங்களும் ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும், கடவுளுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும், கடவுளுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதற்குத்தான் திருச்சபை குருத்துவம் என்கிற அருளடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இயேசு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப கடவுளுக்காக மக்களுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பல நேரங்கள் நீங்க என்னை விட நல்லவங்க, ஆனால் குறையுள்ள என்னை ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா அவருக்கு தகுதி உள்ளவனாக என்னை வந்து உருமாற்றி இருக்கிறார். அப்போ நான் என்னகிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய குறைகளை, என்னுடைய பலவீனங்களை, ஆண்டவரே இயேசுவே நான் இப்படித்தான், எனக்குள்ளாய் கோபம் இருக்கிறது, எனக்குள்ளாய் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது, இந்த குறைபாடுகளை நான் அறிக்கையிடுகின்றேன், ஒப்புக்கொள்கிறேன் என்று நான் காலியான பாத்திரமாக ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் என்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை பேதுருவை போல, இறைவாக்கினர் எசாயாவை போல, அதே போல பவுலடியாரை போல உயர்த்துகின்றார். இப்போ உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லறத்திருந்தால் என்ன துறவரம் வந்து வருகிறது, அழைத்தல் வந்து வருகிறது. இப்போ உங்க இல்லற வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கணவன் மனைவி 50 ஆண்டுகள் வாழ்றீங்க, 10 ஆண்டுகள் வாழ்றீங்க, அல்லது 60 ஆண்டுகள் வாழ்றீங்க. உங்களுடைய திருமண வாழ்வை அல்லது இல்லற குடும்ப வாழ்க்கையை அந்த ஆண்டுகளை கணக்கிட்டு பாருங்க. 2 பேரும் ஒருவருக்கு ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களா? உங்கள் கணவன் உங்கள் மனைவி 2 பேருக்கும் ஒருத்தர் பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களா? இல்ல. ஆனால் என்ன செய்றீங்க அப்படின்னா கடவுள் என்ன செய்றார் அப்படின்னா ஒரு குறையை இன்னொரு குறை நிறைவாக்குகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தா, நான் ஏற்கனவே பயிர்ந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா, ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், திருமணம் என்கிற ஆடை அணியாத எந்த ஒரு ஆணும் அரை மனிதனாக பார்க்கப்படுகிறான், திருமணம் என்கிற ஆடை அணியாத எந்த ஒரு பெண்ணும் அரை மனுஷியாக பார்க்கப்படுகிறான். அப்ப அரை மனிதனாக இருக்கக்கூடிய அந்த ஆண், அரை மனுஷியாக இருக்கக்கூடிய பெண், 2 பேரும் எப்போ வந்து முழு மனிதனாக முழு மனுஷியாக மாறுறாங்க, ஈருடல் ஓருடலாக மாறுகிறது அப்படின்னா நீங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். கணவன் மனைவி 2 பேருமே அவர்களுடைய கணவன் தன்னுடைய மனைவியினுடைய குறைகளை ஏற்றுக்கொள்கிறார், தாங்குகிறார். மனைவி தன்னுடைய கணவனுடைய குறைகளை வந்து ஏற்றுக்கொள்கிறார், தாங்குகிறார். அப்ப அங்கதான் அற்புதம் நடக்கிறது. அங்கதான் வந்து என்ன செய்யணும், வல்ல செயல்கள். உங்கள் குடும்பம் சாட்சியம் பகரக்கூடிய குடும்பமாக வந்து மாறுகிறது. எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்காரன் இப்படிதான், என் மனைவி இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குடும்பம் ஒரே புலம்பல தான் போயிட்டே இருக்கும். அப்போ இங்கு நீங்கள் உங்களை தற்கையளிக்கின்ற பொழுது
கணவன் மனைவியினிடத்துல, மனைவி கணவனிடத்துல தற்கையிலிக்கின்ற பொழுது நீங்கள் இருவரும் சேர்ந்து முழந்தால் படியிட்டு சாராவை போல தோபியாவை போல முழந்தால் படியிட்டு மன்றாடுகின்ற பொழுது எப்படி குருக்களாகிய எங்களை ஆண்டவர் உயர்த்துகிறாரோ அதே போல உங்களுடைய பாத்திரங்களையும் உங்களுடைய காலியான வெறுமையான வாழ்வையும் ஆண்டவர் நிரப்புகின்றார். அப்ப நாம இன்றைக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த நிலையில் அழைக்கப்பட்டாலும், அது அழைத்தல் வாழ்வாக இருக்கலாம், அதாவது குருத்துவ வாழ்வாக இருக்கலாம், அல்லது இல்லற வாழ்வாக குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எந்த நிலையிலும் நான் காலியான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் என்று நான் நம்முடைய இயலாமைகளை குறைகளை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் அறிக்கையிடுகின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்யக்கூடிய உன்னதமான ஒரு கடவுளாக இருக்கிறார், மாற்றுவார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த அழைத்தல் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இறைவாக்கினர் எசாயாவை போல, இறைவாக்கினர் மற்ற இறைவாக்கினர்களைப் போல, பேதுருவை போல, பவுலடியாரை போல நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம்.